வெல்கம் டு Nagu'sHandwork. நம்ம இன்றைக்கி ட்ராவலிங் பவுச் பேக் செய்ய போகிறோம். மேக்கப் செட், மெடிசன்ஸ் அந்த மாதிரி கொண்டுட்டு போகிற மாதிரி அழகான பேக். ரொம்ப நீட்டாக ஸ்டிச்சிங் உள்ள உங்களுக்கு தெரியாது, எப்படி தைச்சிருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, சொல்லி கொடுத்தது புரியணுங்கிறதுக்காக 2 ஃபேப்ரிக் கலர் எடுத்துருக்கேன், ஒயிட்டும் ரெட்டும். அதாவது இந்த சைடு ஒயிட் கலர், இந்த சைடு ரெட் கலர் எடுத்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எப்படின்னு தைச்சி காமிச்சிருக்கேன். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். 11 inches, இதோடைய ஹைட் வந்து 8 inches. இதே மாதிரி 2 கலரில் ஃபேப்ரிக் கிளாத், 2 ஃபேப்ரிக் கிளாத், லைனிங் கிளாத் 11 inches, 8 inches, 2 லைனிங் கிளாத், 2 ஃபேப்ரிக் கிளாத், கேன்வாஸ் ஷீட் 4 ஷீட் எடுத்திருக்கேன். 11 inches, 8 inches, 11 inchesல ஒரு ஜிப் ஒன்று, இப்போ நம்ம 11 inches எனக்கு ஜிப்பு கிடைக்கல, எனக்கு 15 inches கிடச்சிருக்கு. எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணிடுவேன். இது நல்ல பக்கம். அதே மாதிரி ஜிப்போட இந்த சைடு வந்து இப்படி குப்பரை இருக்கிற மாதிரி வச்சு இப்படி ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத எங்களை கட் பண்ணிடலாம். இது லைனிங் கிளாத், இது கேன்வாஸ் கிளாத்து. கேன்வாஸ் கிளாத் மேலே இருக்கிற மாதிரி வச்சு இப்படி ஒரு தையல் போட்டுருவோம். இப்போ இங்கே ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு அமுக்கடி தையல் போட போகிறோம். தையல் போட்டோம் பாருங்கள். இப்போ இந்த பீஸை வந்து இந்த மாதிரி வச்சு தைச்சிடணும். இப்போ அதாவது இந்த லெவல் கரெக்டாக வரணும். இந்த எண்டும் கரெக்டாக வரணும். நம்ம எக்ஸஸாக இருக்க ஜிப்பை கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு தையல் போட்டுருவோம். இப்போ தைச்சிட்டோம் பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சா. இப்போ லைனிங் துணி, இந்த பக்கம் லைனிங் துணி, இது கேன்வாஸ் துணி. இந்த கிளாத் தைச்சிட்டோம் இல்லையா. இப்போ இது அடிப்பகுதியில் லைனிங் மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுருவோம். தையல் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பக்கம் தைச்சிட்டோம், கரெக்டாக இருக்காப்ப. இப்போ வந்து இங்கே நம்ம அமுக்கடி தையல் போட்ட மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு அமுக்கடி தையல் போட போகிறோம். இப்போ இந்த போர்ஷன் ரெண்டையும் இந்த மாதிரி தைச்சி இந்த மாதிரி மடித்து தைச்சிருவோம். இப்போ இந்த 2 பீஸையும் இப்படி அதே மாதிரி இப்படி வச்சு தைச்சிருவோம். ரெண்டையும் இந்த மாதிரி தைச்சிட்டோம் இல்லையா. இப்போ இந்த ஃபேப்ரிக் ரெண்டையும் இதையும் இந்த மாதிரி தைச்சிருவோம். இந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த லைனிங் கிளாத் ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஓப்பன் விட்டுறணும். ஏன்னா நம்ம பையை வந்து திருப்பி விடுறதுக்கு இடம் வேணும். அதனால் இந்த அளவுக்கு தைக்க வேண்டாம். இந்த பக்கமும் தைச்சிடும். இந்த இடத்துல ஓப்பன் விட்டுட்டோம். இந்த பக்கமும் தைச்சாச்சு.
இப்படி ஒரு ஸ்டிச்சிங், இங்கே ஒரு ஸ்டிச்சிங் ஜாயின் பண்ணிட்டோம். 2 inches, இந்த பக்கம் 2 inches இப்படி கார்னரில் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த தையல்லேருந்து தான் பண்ணணும். தையலுக்கு உள் பக்கம் இப்படி வைக்காதீங்க, இந்த மாதிரி வைக்கணும். இந்த தையலை விட்டுட்டு வச்சு கட் பண்ண போகிறோம். துணி நகலாமல் இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கிளிப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு தையல், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு தையல். இது இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் 2 ஃபேப்ரிக் கிளாத் எடுத்திருக்கேன். ரெட் கலர் ஒன்று, ஒயிட் கலர் ஒன்று. இந்த மாதிரி பின் பண்ணிக்கின்றோம். இந்த சென்டரும் இந்த மடிப்பு பகுதியும் கரெக்டாக வர மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இந்த லைனிங் கிளாத்தை சேர்த்து பின் பண்ணிடாமல் ரெட் கலர் கிளாத்தை மட்டும் பின் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு புரியுங்கிறதுனால சொல்கிறேன். இப்போ இந்த ரெட் கலர் கிளாத்தை மட்டும்தான் நம்ம வந்து பின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லைனிங் கிளாத் இந்த பாருங்க. இப்போ இந்த லைனிங் கிளாத்தோடைய சென்டர், அதே மாதிரி இந்த ஃபேப்ரிக்கோடைய சென்டர், இந்த கார்னர், இது எல்லாம் கரெக்டாக அப்படி செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த கலர், அதே ரெட் கலர் ஃபேப்ரிக் கிளாத். இந்த லைனிங் கிளாத்தோடைய பகுதி இந்த கார்னர் ஒரு ஸ்டிச்சு, இந்த கார்னர் ஒரு ஸ்டிச். இப்போ ஒயிட் கலர் ஃபேப்ரிக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் இப்போ தைக்கணும். ஒயிட் கலர் ஃபேப்ரிக், அது கீழே இருக்க லைனிங் கிளாத். இப்படி ஒரு தையல் போட்டுருவோம். அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த ஒயிட் கலர் ஃபேப்ரிக் கிளாத்தை இந்த மாதிரி தைக்கணும். இப்போ அடுத்த பக்கம் ஒரு பக்கம் தைச்சிட்டோம், இப்படி தைச்சிருவோம். எல்லா பக்கமும் தைச்சிட்டோம். இப்போ திருப்பி விடுவோம் பையன். ஓப்பன் விட்டுருந்தோம் இல்லையா, லைனிங் கிளாத்தில் ஓப்பன் விட்டுருந்தோம் இல்லையா, அது வழியாக பையை வெளியில் எடுத்துருவோம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் 2 ஃபேப்ரிக் கிளாத் எடுத்துருந்தேன், ரெட் கலரும் ஒயிட் கலரும். இப்போ ஓப்பன் விட்டுருந்தோம் இல்லையா உள்ள, அதை தைக்கணும். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தையலே தெரியலை பாருங்கள். எப்படி தைச்சோம்னே மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அடிப்பகுதியில்
இந்த 2 பீஸையும் இப்படி இதை உள்ளே தள்ளி விட்டு இப்படி ஒரு தையல் போட்டு பையை திருப்பி விட்டுருவோம். அழகான பர்ஸ் ரெடி.